அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். வெள்ளம் முற்றிலும் வடியாத தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் இன்னும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவில்லை. அவர்களின் தற்போதைய நிலை மிகவும் மோசமானதாகவே நீடிக்கிறது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். தாமிரபரணி ஆறு கலக்கும் கடைக்கோடி கிராமமான புன்னை காயலில் 15,000த்திற்கும் மேற்பட்டோர் வசிக்கிறார்கள். எங்கு மழை பெய்தாலும் தண்ணீர் இங்கு வந்துதான் சேர்கிறது. அதீத கனமழை காரணமாக புன்னைக்காயல் கிராமத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நள்ளிரவில் கழுத்தளவு தண்ணீர் ஊருக்குள் வந்ததால் மக்கள் உயிர் பிழைப்பதற்காக தங்களது குழந்தைகளுடன் அருகிலிருந்த கல்யாண மண்டபங்கள், பள்ளிக்கூடங்களில் தஞ்சமடைந்தனர். வெள்ளத்தில் உடைமைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் அடித்துச் செல்லப்பட்டு விட்டன. நடந்து கூட போக முடியல. தண்ணி அவ்வளவு ஸ்பீடா இழுத்துக்கிட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு செஞ்ச ஒரே உதவி என்னன்னா, அன்னைக்கு தண்ணி வருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கரெக்டா கொடுத்தாங்க. அதுவும் கொஞ்சம் லேட்டா தான் வந்தது. எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி எங்களோட பொருட்கள் எதையும் காப்பாற்ற முடியல. ஸ்கூல் ஜாமங்கள்ல இருந்து எங்களால எதுவுமே எடுக்க முடியல. அன்னைக்கு சாப்பிட்றதுக்கான உணவு கூட எங்களால எடுத்துட்டு போக முடியல. அந்த உடனே நாங்க கிளம்புனனாலதான் இப்போதைக்கு நாங்க எங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு நாங்க இருக்கிறோம். குடிக்க தண்ணி கிடையாது, சாப்பிட சாப்பாடு கிடையாது. வலை கயிறு போட்டு அவ்வளவும் போயிட்டு கடல்ல ஆடு மாடு கோழி மிருகங்க வளர்த்தோம். அவ்வளவும் போயிட்டு இன்னைக்கு இங்க வாழ்வாரத்தை இழந்து நாங்க இன்னைக்கு நடு ரோட்ல நிக்கிற மாதிரி நிக்கும். தண்ணி தான் குறைஞ்சிருக்கே உழைஞ்சு வேற எங்களுக்கு ஒண்ணுமே எல்லாமே ஜாமங்க அவ்வளவும் போயிட்டு உடுதுணியோட தான் நாங்க இருக்கோம். துணியே இல்லை, எங்களுக்கு துணிமணியும் கிடையாது. எல்லாமே எங்க வீடுலாம் தகரடிச்ச வீடு தான். அந்த வீட்டிலோட தகரம்லாம் போயிட்டு எல்லாம் போயிட்டு நாங்க அவ்வளோத்தையும் இழந்து இன்னைக்கு நாங்க நடு ரோட்ல நிக்கோம். எங்களுக்கு நீ என்ன செய்யணும் தெரிய மாட்டேங்குது. குடிக்க தண்ணி கிடையாது, இருக்க இடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உடுத்த துணி கிடையாது, படுக்க பாய் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் தண்ணியில் ஒரு ஃப்ரிட்ஜு, பீரோல், வாஷிங் மிஷின், கட்டில் சகல ஜாமான் உடுத்துறதுக்கு துணி முதல் கொண்டு கூட எங்களுக்கு கிடையாது. இந்த ஊர் மக்கள் இந்த பச்சை பிள்ளை கூட கடத்துற கூட ஒரு பாய் கிடையாது. இந்த பிள்ளைக்கு அடிச்சு கொடுக்க மாவுக்கு கூட வழி இல்லாமல் நாங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மீனவர்களுடைய வாழ்வாதாரமான படகுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதோடு 100க்கும் மேற்பட்ட படகுகள் சேதமாகி நின்று கொண்டிருக்கின்றன. 200க்கும் மேற்பட்ட மீன்பிடி வலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பல லட்சம் ரூபாய் வரை மீனவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். 7 அடி அவஸ்தாரத்துக்கு மேல போட்ட வீட்லயும் 5 அடி தண்ணி உள்ள பூந்து அவங்களும் மேலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்கள், அதாவது கோயில் கமிட்டி, இந்த ஊர் கமிட்டி, இந்த பங்கு தந்தைகள் மூலமாக தான் இன்னைக்கு போதுமான அளவுக்கு ஓரளவுக்காவது உணவு தானியங்கள் இந்த ஊருக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அருகாமையில் உள்ள மீனவ மக்கள் கொடுத்த அரிசி, காய்கறிகள் என ஒவ்வொரு குடும்பமாக பிரித்து ஊர் மக்கள் சார்பாக அனைவருக்கும் வழங்கி வருகின்றனர். அரசாங்கம் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், கணக்கெடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட இடங்களை கணக்கெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள். புதிய தலைமுறைக்காக தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் செய்தியாளர் வீரமணிகண்டன். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.